அனைவருக்கும் தமிழ் வணக்கம் மக்களே. இந்த 2026 எலெக்ஷன் எப்போ சொன்னாங்களோ அப்போது இந்த தமிழ்நாடு பரபரப்பாவே இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது. அதே போல ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி சூப்பரா நடந்து முடிஞ்சுதுங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரு சிஎம் ஆவாங்க, தமிழ்நாட்டை யாரு அடுத்த 5 வருஷம் ஆள போறாங்க, இல்ல திரும்ப எலெக்ஷன் வருமா, இது எல்லாமே போட்டு தமிழ்நாட்டு மக்கள் அதான் சில பேர்லாம் ஜாலியா பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துருந்தாங்க. இப்ப எல்லாருமே பாலிமர் நியூஸ், தந்தி நியூஸ், புதிய தலைமுறை அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு ஆள போறது யாருன்னு தெரியலங்க. சோ இப்போதைக்கு விஜய் 108 சீட்டை காமிச்சு பெரும்பான்மை காமிச்சிருந்தாலுமே கவர்னர் அவரை சிஎம்மா இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு மாசமோ 2 வாரமோ டெம்பரரியா சிஎம் சீட்ல உட்கார வைக்க மாட்டாரு. அது ஏன் உட்கார வைக்க மாட்டாரு, என்ன பிரச்சனை அப்படின்றத நான் அந்த வீடியோல நல்லா புட்டு டீட்டெயிலா சொல்றேன். கூட இப்ப நடந்த இன்ஃபர்மேஷன், நான் இப்ப வீடியோ இருக்கும்போது என்ன நடந்துட்டு இருக்கோ அது வரைக்குமே நான் உங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். ஸோ இதோட வீடியோக்கு நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கூடவே இதுபோல் நியூஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் தெரிய வைங்க. அப்புறம் அவங்களும் அப்பதான் தெரிஞ்சுக்கிறது. அதனால மறக்காம ஷேர் பண்ண தட்டி விட்டு உங்க வாட்ஸ்அப்ல இருக்க எல்லா நம்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டே இருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போதைக்கு விஜய் அவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 108 சீட்டு ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா காங்கிரஸ் நம்மளுடைய திமுக கூட்டணியில இருந்து ஓகேப்பா நாங்க விஜய்க்கு ஆதரவு தரோம், எங்களுடைய ஆதரவு விஜய்க்கு அப்படின்ட்டு அவங்களுடைய 5 சீட்டை நல்லா லட்டு மீற கொடுத்தாங்க. மொத்தமா 113 சீட்டு அவர்கிட்ட இருந்ததுங்க. ஆனா இந்த 113 சீட்டு போதுமா ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. மொத்தமா 118 சீட்டு வேணும். ஆனா அந்த 118 சீட்டு விஜய் கிட்ட இல்லாம இருக்குமோ அவர் 2 வாட்டி ஆளுநர் சந்திச்சு கடிதம் கொடுத்தாரு. இது போல இப்போதைக்கு நாங்க தான் மெஜாரிட்டி, அதனால எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு டைம் கொடுங்க, 1 மாசத்துல நான் உங்களுக்கு பெரும்பான்மை காட்டுறேன், அசம்பிளி கூட்டும் போது நான் பெரும்பான்மையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஆளுநரும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே அதெல்லாம் முடியாதுன்னா சொல்லல, ஆளுநரும் கடிதத்தை வாங்கி வச்சுட்டு ஓகேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எங்க சிக்கல் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ திமுக அதிமுக இருக்கு இல்லையா, இப்போ விஜய்க்கு சீட் வேணும் அப்படின்னா அந்த சீட் எங்க இருந்து வரும், ஒண்ணு திமுக கூட்டணியில இருந்து வரணும், இல்லாட்டி அதிமுக கூட்டணியில இருந்து வரணும். இப்ப விஜய் பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டாரு. அதிமுக கூட கூட்டணி போனாரு அப்படின்னா அதிமுக டிமாண்ட் அதிகமா வைப்பாங்க. சோ அதனால விஜய்க்கு தேவைப்பட்ட சீட்டு திமுக அதிமுக கூட்டணியில தான் கண்டிப்பா வந்தாகணும். அதனால திமுக அதிமுக என்ன பண்றாங்க, நம்ம கூட்டணியில இருந்து நாம கஷ்டப்பட்டு அவங்களை ஜெயிக்க வச்சு நம்ம கூட்டணிக்காரங்க இங்கிருந்து உடச்சும் போய் அங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றது போயில நாம ஏன் கொஞ்சம் அதிமுக திமுக நம்ம லைட்டா கூட்டணி மாதிரி வச்சு இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். திமுக அதிமுக கொஞ்சம் சமரசம் பண்ணிங்கன்னு ரொம்ப கூட்டணி எல்லாம் இல்லாம ஓகே 2 வருஷம் நீ பாத்துக்கோ, இது மாதிரி என்ன பண்ணிருந்தோம் 5 வருஷம் நீ 5 வருஷம் மாறி ஆடுறதுனால இப்போ 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் அது போல மாத்தி ஆண்டுக்கலாம் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸுக்கு விஜய்க்கு கொஞ்சம் தலைவலி கொடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சோ இது போல விஷயங்கள்லாம் இப்போதைக்கு பரபரப்பா, ஏன்னா நீங்க திமுக கூட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு அதிமுக கிட்ட கேட்டாலும் அதிமுக கூட நீங்க கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னு திமுக காரங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு மாசம் நாளைக்கு கேட்டுருந்தோம்னா யாரா அவன் மெண்டலா இருப்பான், நாங்க போய் அங்கெல்லாம் கூட்டணி வைப்போமா, எங்களுக்கு அவங்க செட்டே ஆகாதுடா, நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு 100% உறுதியா சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ இதே கேள்வியை நாம யார்கிட்ட இப்ப கேட்டோம் அப்படின்னா அது கூட்டணி வைக்கலாமா, கூட்டணி வேற கேள்வி அப்படின்றாங்க, மறுக்கிறாங்க. சோ அவங்களே கூட்டணி வைக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு இருக்காங்க. சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் நீ உங்ககிட்ட இப்ப 113 சீட்டு இருந்தாலுமே திமுக அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நாம் தனி மெஜாரிட்டியா உனக்கு நாங்க திக்கி சிஎம் சீட்ல உட்காரைக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்பவே நிறைய பேரம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கிட்டையும் விசிகா கிட்டையும் முஸ்லீம் கிட்டையும் பாமக கூடயும் இப்போ நிறைய பேர்கிட்டலாம் கொஞ்சம் டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பரவலா நியூஸ் வருது. அபிஷியல் நியூஸ் சிலர் தான் இருக்கு. இப்போ பரவலா நியூஸ் வருது. இந்த நியூஸ் இருக்கும்போது இப்போ நான் சிஎம் சீட்ல உங்களை உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா நீங்க இன்னமும் ஓகே நான் சிஎம் நீங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீ 118 சீட்டு எப்ப நீ மெஜாரிட்டி காட்டுறியோ அடுத்து அந்த செகண்ட் நீ தான் சிஎம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் நாங்க எங்களுடைய ஆதரவை டிவி கேகே அப்படின்ட்டு அவங்க ஒரு 2 சீட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆல்ரெடி அவங்க ஜெயிச்ச ஒரு 108, காங்கிரஸ் ஒரு 5, இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு 2,
மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 115 சீட்டு இப்போதைக்கு தாவேகா கிட்ட இருக்கு. இப்போ தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3 சீட்டு மட்டும்தான் வேணும். இப்போதைக்கு 3 சீட்டு யாராகிட்ட இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பாமக கிட்ட ஒரு 4 சீட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாருமே கூட்டணியை கலைச்சு வர மாதிரி பிளான்ல இல்லை. ஏன்னா அந்த கூட்டணி வந்து யாருமே வந்து விஜய்க்கு ஆதரவா தெரிவிக்கல. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய திமுக கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுறாரு. ஏன்னா ஆளுநர் பண்றது வந்து ரொம்ப தப்புப்பா. ஆளுநர் வந்து விஜய் வந்து தனிப்பெரும்பான்மை காமிச்சிருக்காரு, அதனால விஜய்க்கு வந்து நீங்க சிஎம் சீட்டு கொடுத்தாகணும், நீங்க வந்து அதை பதவி உயர்த்த வைக்கணும் அப்படின்ட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு. மேபி அவருமே ஃபியூச்சர்ல போவாரா அப்படின்னு தெரியல. ஆனா அதிமுக சைட்ல இருந்து யாருமே இதை பத்தி வாயை திறக்கல. விஜய் கூட்டணி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசல. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து இப்போ விஜய் சிஎம் சீட்டை உட்காரணும் அப்படின்னா திமுக சைட்ல இருந்து யாரா உடச்சுன்னு போயினாங்கன்னா விஜய் வந்து சீக்கிரமா சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் அரசியல் காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. கூடவே மேபி திமுக அதிமுகவும் பேசி அவங்களே 2.5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு ஆட்சி செய்வாங்களா என்ன ஏது அப்படின்னு உண்மையிலே தெரியல. ஸோ இது தெரியாம தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து யார் தான்ப்பா சிஎம் ஆவாங்க அப்படின்ட்டு ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ஆனா தாவேகா ரசிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களாம் செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்படி 108 சீட்டு ஜெயிச்சுமே இப்போதைக்கு அவங்க நிரந்தரமா ஆட்சிக்கு வந்து போற முடியலையே, ஆட்சியில உட்கார முடியலையே அப்படின்ற கடுப்புல இருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா போய் ஒரு சில தாவேகாவினர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி ஒரு வேளை திமுக அதிமுக கூட்டணி வச்சாங்க அப்படின்னா எங்க திரும்ப 108 எம்எல்ஏவும் நாங்க வந்து ராஜினாமா பண்ண வைப்போம், திரும்ப வந்து எப்படியாவது வந்து எலெக்ஷனை நாங்க வந்து நடத்த வைப்போம். அப்படி எலெக்ஷனை நடத்த வச்சு இப்போ எங்க தலைவர் வந்து 5 சீட்டுக்கு 10 சீட்டு கஷ்டப்படுறாருல, கூட்டணி கொடுத்துருக்காங்கல்ல, அது போல கெஞ்சற என் தலைவரை திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சு கண்டிப்பா அவர் மட்டுமே சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிக்க வச்சு சிஎம் சீட்ல நாங்க வந்து உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில தாவேகாவினர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே தெரியலங்க, தமிழ்நாடு அரசியல் வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னு உண்மையிலே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா ரீல்ஸ்ல சொல்ற மாதிரி பாலிமர் தந்தி நியூஸ் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சரி பார்ப்போம், ஃபியூச்சர்ல பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இப்ப நடந்திருக்க ஹாட்டான நியூஸ். இது போல நியூஸ் வந்து நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எங்க சேனல்ல நாங்க சொல்ற எல்லாமே டீட்டெயிலா ஒவ்வொன்றும் அக்கு வேற ஆணி வேற கிளியரா சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க மட்டும் நீங்க பார்த்ததோடு இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா தான் அவங்களுக்கும் என்னென்ன நடக்கும், அவங்களாலையும் டெய்லியும் எல்லா நியூஸ் சேனலும் பார்த்துக்க முடியாது. ஸோ இதுல போற போக்கு ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஓஹோ தமிழ்நாட்டுல நடக்குது போல இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் சூழலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து எந்த கட்சிக்கு ஓகேப்பா தாவேகா தான் அமைக்கும் ஆட்சி அமைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி திரும்ப எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் வரும்போது கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நறுக்குன்னு ஒரு சேனல் அழகரசன். பாய்.